ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். லீஃப் சீக்வன்ஸ், பீட்ஸ், உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த பீடு வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. நான் 5 mm பீட், 4 mm பீட், 3 mm பீட் எடுத்துருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து இதுவும் வந்து உங்களுடைய விருப்பம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஷைனிங் எஃபெக்ட் இருக்கிற மிரர் ஃப்ளவர் சீக்வன்ஸ், இது வந்து மிரர் சீக்வன்ஸ். பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. லாங் டியூப் பீடு இல்லை, இது வந்து ஆஃப் டியூப் பீடில் நான் எடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. ஸோ என் வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிள் வரைஞ்சி நம்ம டிசைன் போடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு டியூப் பீடு வந்து நான் வைக்கிறேன். ஸ்மால் சைஸ் டியூப் பீடு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும், உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து அழகாக பண்ணலாம். அந்த சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப அழகாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அந்த ஃபினிஷ் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு லீஃப் வந்து எடுங்க. அந்த லீஃபுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பீடு வந்து சேர்க்கணும், கட் பீடு சேர்க்கணும். பாருங்கள், ஸ்மால் சைஸ் டியூப் பீடு தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த சர்க்கிளில் வராப்புலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஸ்டிச் பண்ணணும். சர்க்கிளை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரணும். இதெல்லாம் வந்து போன ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன்லாம் புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்த இது வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு டியூப் பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரணும். அப்புறம் எந்த இடத்துல சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே தான் நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கிள் மேலேயே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நம்ம அழகாக இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். டியூப் பீடு வச்சு அழகாக நம்ம வந்து இந்த சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், நடுவில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேர்ல் பீடு வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதை எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் நான் சொல்லலை. நீங்களே வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா புரியும். நான் இது வரைக்கும் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ வந்து 87 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரோச்சஸ் வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த டிசைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ரூட்ஸ் ஒர்க் உங்களுடைய ப்ளவுஸில் கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோவாக சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம அழகாக வந்து ரெயின்போ ஷெல் வச்சு அதில் ஒரு பீடு வச்சு நம்ம அழகாக இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதிலே வந்து பீடு இல்லைன்னா உங்கள்கிட்ட கட் பீடும் நீங்கள் எடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து பீடு எடுத்துருக்கேன். பாருங்கள்,
ரொம்ப சிம்பிளான ஒர்க்கில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அழகாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து இது 2 இது போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இது மிடில் மட்டும் ஒரே ஒரு வீட் பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு மேலே 2 சைடும் வந்து வீட் பீட் வச்சு அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து 3 வீட் பீடு வச்சு நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டு கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.